ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 இந்த நேரத்தில் மகளிர் கிரிக்கெட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரவேற்பினை தொடர்ந்து அடுத்து நடக்க போகிற உமன்ஸ் பிரீமியர் லீக் 2026 ஆக்ஷனுக்கான இது ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டீமும் எங்களுக்கு இந்த பிளேயரை நாங்கள் ரிட்டைன் பண்ணிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் ஆர் டீமில் எடுத்துக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு இப்போது இருக்கக்கூடிய WPL டீம்ஸ்லாம் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்களோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது சிம்பிளாக பகுப்பாய்ந்து யாரோட ரிட்டன்ஷன் பிளான் நல்லா இருக்குது, இவங்க இது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் போட போகிறோம். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் 2026 ரிட்டன்ஷன் ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ரிட்டன்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WPL ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த டீமு இவ்வளோ பேர் எடுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீமும் 3 அன்கேப்டு பிளேயர்ஸுகளோ இல்லை 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸுகளோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸில் மேக்ஸிமம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, நான் 5 பிளேயரை ரிட்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது அதில் ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர் கட்டாயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட் டு மேட்ச் RTM ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. IPL நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அது ஒன்று இருக்குது. ஒரு டீமுக்கு 15 கோடி கொடுத்துருக்குறாங்க. அந்த 15 கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சில டீம் வந்து இப்போ சில பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்காங்களே, இப்போ ரிட்டைன் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸுகளோட அந்த காசு எல்லாமே இந்த 15 கோடிக்குள்ளே தான் வரும். இப்போது எந்த டீமுக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் டெல்லியில் நவம்பர் 27 மெகா ஆக்ஷன், அதாவது WPLோட மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னல இந்த ரூல்ஸுகளை வச்சு எந்தெந்த டீம் யாரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது முதல்ல மும்பை இந்தியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ இவங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன் இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப் வேறு இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அவங்க வந்து நேட்சைவர் பிரண்ட் அவங்க வந்து என்னை விட கொஞ்சம் நிறையா வேலை செய்கிறாங்க டீமுக்கு. அவங்களோட நல்ல வேலை செய்கிறத பாராட்டி அவங்களுக்கே நீங்கள் முதல் பரிசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நேட்சைவர் பிரண்ட் 3.5 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன் 2.5 கோடிக்கு அவங்க 2வது இடத்துலையும், ஹீலி மேத்யூஸ் 1.7 கோடிக்கும் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அமன்ஜோத் கௌர் 1 கோடிக்கும், அப்புறம் தமிழ்நாட்டோட லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் கமல்தி 50 லட்சத்துக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் கமல்தி நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டேட் லெவலில். அப்படியே சட்டத்துன்னு மேலே வந்து இந்தியா அண்டர்-19 ஆடி மும்பை இந்தியன்ஸோட டீமுகளை WPL ஆப்ஷன் மூலமாக போய் இப்போது அதுவும் பாருங்கள் ரிலீஸ் பண்ணலை, ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் இந்த லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ கைவசம் அவங்ககிட்ட 5.75 கோடி தான் இருக்குது. RTM ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கிடையாது. விவரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமன்ஜோத் கௌர், அப்புறம் மேத்யூஸு, நேட்சைவர் பிரண்ட் இப்படின்னு ஆல்ரவுண்டராக எடுத்து ஸோ அவங்களுக்கு ஹர்மன்பிரீத் கௌர் நல்லா கேப்டன்சி பண்ணுவாங்க. நல்ல ஃபினிஷரும் கூட, நாக் அவுட்ஸில் ஆடுவாங்க. கமல்னி போன நல்லா யூஸ் பண்ணாங்க. இப்போ கமல்னி ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குறை சொல்லவே முடியாது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்களில் அமிலியக்கர் இப்போ போயிருந்திருப்பாங்க. மேத்யூஸ்க்கா அமிலியக்கருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதோ, இல்லை நேட்சைவர் பிரண்ட்டு இல்லை அமிலியக்கர்னு போகும்போதோ கண்டிப்பாக அவங்க பிக் பண்ணது கண்டிப்பாக 3 பேரையும் வேணும் அப்படின்னா முடிஞ்சால் எடுத்துப்பாங்க. ஆனால் 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் எடுக்க முடியுங்கிற நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதாவது கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு வரும்பொழுது இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அதனால் டி கிளர்க்கு உங்களுக்கே வேர்ல்டு கப் நல்லா பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அமிலியக்கர் மேட்ச் வின்னர், டோர்னமெண்ட் வின்னர், அவங்களால அனுப்பி போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. பட் அமிலியக்கரையும் டி கிளர்க்கையும் அப்புறம் சாய்கா இஷாக் நல்லா பண்ணாங்க. எஸ்டிகா பாதியா ரொம்ப நிறைய பேக் பண்ணாங்க, விளையாண்டு கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவிலேருந்து சஜனா, அதுக்கப்புறம் ட்ரியான், இஸ்மாயில், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து கீர்த்தனா அவங்களையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் அமிலியக்கர், டி கிளர்க்கு, அப்புறம் ட்ரியோன், இஸ்மாயில், எஸ்டிகா பாட்டியா இந்த 5 பேரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிற ரிலீஸ் பண்ணவங்க லிஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நல்ல பிளேயர் எடுத்து வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் கோர் டீம் செட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆக்ஷனில் போயிட்டு இவங்க விளையாண்டு எடுக்க வேண்டியது தான். மும்பை இந்தியன்ஸ் நல்லாவே ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பிளேயர்ஸ்கில். அடுத்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா 3.5 கோடி கப்பு அடிச்சிருக்கிறாங்க. அதுபோல் இவங்களுக்கு அங்கே எப்படி சொல்கிறது, ஸ்மிருதி மந்தானா பக்கத்தில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் 2.75 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லிசி பெரிக்கு 2 கோடி தான், ஓகேங்களா. ஆனால் ரிச்சா கோஷுக்கு ஏன் 2.75 கோடி அப்படின்னா
இப்போ புதுசாக கோச் அப்பாயிண்ட் ஆகியிருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து மதுலன் ரங்கராஜன் சொல்லியிருந்தார். ரிச்சா கோஷோட கேப்டன்சி பற்றியும் அவர் பேசியிருந்தார். அப்படிங்கிறதுல ரிச்சா கோஷ் போகிறாங்கன்னா பட்டார்னு அடிக்கிறாங்க, பவர்ஃபுல்லான சிக்ஸர்ஸு, ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க, நல்லா ஃபினிஷ் பண்ணுறாங்க. ரிச்சா கோஷ் மாதிரியான ஒரு பவர் ஹிட்டர், ஹார்ட் ஹிட்டர், விக்கெட் கீப்பர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ரிச்சா கோஷ் மேலே கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸ்ரேயங்கா பட்டியலுக்கு 10 லட்சம். ஆல்ரவுண்டரு இப்போ தான் ஸ்ரேயங்கா பட்டியலா ஸ்னேஹா ராணாவா அவங்களுக்கு பதிலான்னு பார்க்கும்போது ஸ்ரேயங்கா பட்டியல் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்னேஹா ராணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களான்னு பார்க்கும்போது ஸ்ரேயங்கா பட்டியல் பக்கம் போயிருக்கிறாங்க. ஏஜ் ஃபேக்டர் அதான் எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஸ்னேஹா ராணாவும் சும்மா கிடையாது, ஆனால் ஸ்ரேயங்கா பட்டியலும் சும்மா கிடையாது. இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி கிட்ட 6.15 கோடி இருக்குது. கையில் ஒரு ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்குது. பட் இவங்க ரிலீஸ் பண்ணதில் நோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு பார்க்கும்போது டேனியல் வைட்டு, அதுக்கப்புறம் மோலினிக்ஸு, ஸ்னேஹா ராணா, சோஃபி டிவைன், ஆஷா சோபனா, ரேணுகா சிங் தக்கூர், அப்புறம் கனிகா அவுஜா, அப்புறம் கிம் கர்த், இவங்க எல்லாமே. இதில் யாருங்க நீங்கள் வந்து விடுவேன்னு நீங்கள் சொல்லுவீங்க? மோலினிக்ஸா, ஸ்னேஹா ராணாவா, சோஃபி டிவைன், ரேணுகா சிங் தக்கூரா, இப்போ டேனியல் வைட்டா, ஆஷா சோபனாவா, எல்லாருமே முக்கியமானவங்க. எல்லாருமே ஆர்சிபியோட ஒரு மாதிரி கோர் பிளேயர்ஸ்னு சொல்லலாம், ஜெல்லானவங்க சொல்லலாம், கப்பு வின் பண்ணும்போது இவங்களாம் ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி இப்போ இவங்களாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ எம்ஐ ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீட்டில் இருக்க அமலியக்கர்லாம் இங்கே ஃபிட் ஆவாங்க, பிக் பண்ணலாம். பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னங்க, மேலே ஓப்பனர், கேப்டனு, அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவர் ஹிட்டர், அண்ட் ஸ்ரேயங்கா பட்டியல் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. அது எலிசிபி ஒரு ஆல்ரவுண்டர், ஆனால் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், மேலே ஓப்பனர். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதான் இவங்களும் கோர் டீமை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பட் ரிலீஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு வேறு வழியே இல்லை, ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான பேர்கள் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி அவங்கள ரிட்டைன் பண்ண அவங்களோட லிஸ்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது, தர்மமாக தான் இருக்குது. அடுத்ததாக குஜராத் ஜெயின்ஸு, இவங்க வந்து ஆஷ்லி கார்னரை 3.5 கோடிக்கும் பெத் மூனியை வந்து 2.5 கோடிக்கும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா கையில் 9 கோடி இருக்குது, 3 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இவங்களில் ரொம்ப ஷாக்கான விஷயம்னா லாரா வல்ரவத் இந்த ஐஸ் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இப்போ ஃபைனல் அடித்தாங்க. அதனால் இவங்களுக்கு ரசிகர்கள் நற்பணி மன்றங்கள் எங்கள் இந்தியாவில் நிறைய வளர்ந்துருச்சு. பட் அந்த வேர்ல்டு கப் நிறைய ரன் அடித்தாங்க. ஸ்டைலிஷான பிளேயரு லாரா வல்ரவத் ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, மும்பை இந்தியன்ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியெல்லாம் பிக் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா சோலி முடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான். டோட்டின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஷிவ் கௌதம் வந்து போன நல்லா பண்ண மாதிரியும், அந்த பிரியாமர்ஷன் நல்லா பண்ண மாதிரியும், தமிழ்நாட்டிலேருந்து ஹேமலதா தயாளன் வந்து குஜராத் ஜெயின்ஸ்லேருந்து ஆரம்பத்தில் ஆடிட்டு இருந்தாங்களே, நாட் ராங். ஆனால் அங்கே இருந்தாங்க, மித்தாலிக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஜா கன்வரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஹர்லிண்டியோல், அப்புறம் லாரா வல்ரவத், டோட்டின், இந்த 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் ஜெயன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் குஜராத் ஜெயன்ஸுக்கும் யூபி வாரியர்ஸுக்கும் தான் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபைட் இருக்கும். சரி, அப்படியே நம்ம யூபி வாரியர்ஸுக்கு நம்ம தாவிடுவோம். யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் 18 ஸ்டார் ஸ்வேதா ஷெராவத்தை எடுத்துருக்காங்க, டெல்லி பிளேயரு, 50 லட்சத்துக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா தி கிரேட் ஆல்ரவுண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலியா மெக்ரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் கிங் குயின், அதுக்கப்புறம் சோஃபி எக்ஸ்லஸ்டன், அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பை வின் பண்ண கார்த்திக் கவுட், அப்புறம் கிரேஸ் ஹாரிஸு, சம்மரி அட்டப்பட்டு, எலிசா ஹீலி, கிரண் நவகிரீன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு T20 100 அடிச்சிருந்தாங்க பிசிசி உமன்ஸ் T20 டோர்னமெண்ட்டில். அப்புறம் இந்தியாவோட வேர்ல்டு கப் வின்னராக இருக்கக்கூடிய உமா சத்ரி. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா வச்சிருக்கலாம், தாலியா மெக்ரா வச்சிருக்கலாம், அதெல்லாம் கிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா பேருக்கும் எப்படிங்க ரிலீஸ் பண்ண மனசு இருந்துச்சுன்னு தோணுது. ஆனால் ஒரே ஒரு பிளேயர் ஸ்வேதா ஷெராவத், அவங்கள மட்டும் வச்சுட்டு இவங்களாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆக்ஷனில் இன்னும் பெருசாக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிறதுனா கஷ்டப்படுவாங்க. பார்ப்போம். யூபி வாரியர்ஸ் தாலியா மெக்ரா அதெல்லாம் கிங்லாம் விட்டுருக்க வேணான்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, பார்ப்போம். இது யூபி வாரியர்ஸோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு, ரிலீஸ் பண்ணவங்க லிஸ்ட்டு. கையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 14.5 கோடி இருக்குது, 4 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூபி வாரியர்ஸோட ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்டு. என்னங்க, இவங்க எல்லாரையும் எடுக்கணுங்க. அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசியாக வந்து ஃபைனல் போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல சைடு. ஜமேமா ரோட்ரிகஸை 2.2 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஷஃபாலியோமாவை 2.2 கோடிக்கு. அதுக்கப்புறம் ஆனபல் சதரன் அவங்களுக்கு 2.2 கோடி. மேரிசன் கேப் 2.2 கோடி. அப்புறம் நிக்கி பிரசாத் அவங்களுக்கு வந்து 50 லட்சம். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜமேமா ரோட்ரிகர்ஸு, அப்புறம் மேரிசன் கேப்பு, இவங்கெல்லாம் வந்து 2.2 கோடிக்கு. இல்லை, நல்லா மட்டும் தான், கம்மிலாம் சொல்ல மாட்டேன், அப்போ திருடிட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மேலே ஜமேமா ரோட்ரிகர்ஸ் மேலே,
ஷஃபலியோமா மேலே ஆடுறதுக்கும், ஆனபல் சதர்லாண்ட் ஒரு பக்கம், அப்புறம் மேரிசன் கேம்ப் ஆல்ரவுண்டர் நிக்கி பிரசாத் வந்து கீழே ஃபினிஷராகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கோர் செட் பண்ணிட்டாங்க. இந்த கோர் நல்லாவும் இருக்குது. பட் கேப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய ஜானசன் வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீசாரணி இந்த வேர்ல்டு கப் நல்லாவும் பவுல் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரசாத் அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் 5.7 கோடி இருக்குது. ஆர்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 5.7 கோடி. இப்போ பாருங்கள், யூபி வாரியர்ஸ் கிட்ட வந்து 14.5 கோடி இருக்குது. இன்னொரு பக்கம் குஜராத் ஜெயன்ஸ் கிட்ட 9 கோடி கையில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட வந்து 5.15 கோடி இருக்குது. அந்த பக்கம் உங்களுக்கு மும்பைக்கிட்டையும் டெல்லிக்கிட்டையும் தான் வந்து காசு கம்மியாக இருக்குது. 5.6 கோடி அப்புறம் 5.7 கோடி இருக்குது. இது இப்போ யூபி வாரியர்ஸ்கிட்ட காசு நிறையா இருக்குது, 14 கோடி இருக்குது. பட் இப்போது டிசியும் எம்ஐயும் கொஞ்சம் பேசி வச்ச மாதிரி ஏதாவது கொஞ்சம் விளாண்டாங்க அப்படின்னா அடி வாங்க போகிறது வந்து குஜராத் ஜெயன்ஸும் யூபி வாரியர்ஸும் தான். இந்த ஆக்ஷன் வந்து முழுக்க மற்ற டீம்ஸுகளுக்கு கோர் செட் ஆயிடுச்சு. பட் யூபி வாரியர்ஸ் ஆக்ஷனில் விட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்களா தெரியல. பட் யூபி வாரியர்ஸ் குஜராத் ஜெயன்ஸ் இவங்களுக்கு இடையில ரொம்ப ஹெவியான காம்படிஷன் போகும். கூட இருக்கிறவங்க செம்மையை ஏற்றி விடவும் போகிறாங்க. இந்த ஆக்ஷனில் மாட்டிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எமிலியக்கர், அப்புறம் டி கிளர்க்கு, அப்புறம் ஸ்னேரானா, சோஃபி டிவைன் ஆடுவாங்களா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ரேணுகா சிங் தக்கூர், தீப்தி சர்மா, லாரா வர்வத், டோட்டின், அப்புறம் ஹீலி, எலனா கிங், சோஃபி எக்ஸ்லஸ்டன், ஸ்ரீசாரணி, இவங்கெல்லாம் எவ்வளோக்கு போக போகிறாங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் தான் அனுஷா நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க பொதுவாகவே நல்லா பண்ணுவாங்க. பட் இந்த சீசன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிசிசியோட உமன்ஸ் T20 டோர்னமெண்ட்டில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸுகளை நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் ஸ்ரீசாரணி பெருசாக போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. கிராந்திகாவும் இருக்காங்க. பட் அவங்கள விட ஸ்ரீசாரணிக்கு கொஞ்சம் அதிகமான காசு கிடைக்குமோ, அதிகமாக விலைக்கு போவாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் கிடச்சிருக்கு. ஸ்ரீசாரணி எந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு எம்ஐ அப்புறம் டிசி காசு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. காசை கொஞ்சம் விட்டு கரெக்டான கோரை செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் முடியலாம், அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் சரி பண்ணிடுவாங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யூபி வாரியர்ஸ் மாதிரி ஜிடி மாதிரி மொத்தமே யாரும் சொல்ல. ஆர்சிபி ஒரு மாதிரி திட்டமாக விளாண்டுருக்காங்க. ஸோ இருக்கிற 4-5 டீம்லேயே வந்து இந்த 2-3 டீம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆர்சிபி, எம்ஐ, அதுக்கப்புறம் டிசி. அது மாதிரி ரிட்டைன் பண்ணும் போதே எப்போ நாங்கள் கெத்துப்பாங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளியராக தெரியுது. சரிங்க, நான் வந்து ரிட்டன்ஷன் ரிலீஸ் லிஸ்ட்லாம் படிச்சுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த டீமுக்கு நான் வந்து 5 இவ்வளோ மார்க் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திருப்தி இல்லாமல் இருக்கா ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் சொல்லுங்கள். டிசிக்கு கண்டிப்பாக கப் அடிச்சே தான் ஆகணும். ஜெமிமா ரோட்ரிகஸ் கேப்டன்சி பற்றியும் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ டிசிக்கு கேப்டனாக போடுவாங்க ஜெமிமா ரோட்ரிகஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது வேல்யூ ரொம்ப அதிகமாக வேறு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ கேப்டனாக ஜெமிமா ரோட்ரிகஸ் அறிவிச்சால் பெரிய ஆச்சரியம் இல்லை. சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஐபிஎல் நியூஸஸ் ரூமர்ஸாக இல்லாமல் அஃபிஷியலாக வருதுன்னா அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் குட் மார்னிங்.